காதல தேடி போகக்கூடாது. அத குடுக்குற இடத்துல இருக்கணும். எப்போ நீ குடுக்குற இடத்துக்கு வரியோ, அப்ப எல்லாமே தானா, நல்லதா, சிறப்பா, நீ நெனச்சத விட பிரமாதமா நடக்கும். "இத ஏன்டா இப்ப சொல்ற?" அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல. இப்ப தான் "ஆரோமலே" மூவி பார்த்தேன் ஜியோ ஹாட்ஸ்டார்ல. இது லவ்வுக்கு மட்டும் இல்ல, ஃபேட் லாஸ் ஜர்னிக்கும் இந்த டயலாக் வந்து சூட் ஆகும். எப்படின்னு சொல்ட்டா? கொஞ்சம் ஃபேட்டா இருக்கேன். அண்ட் என்னோட டார்கெட் வெயிட் என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப இல்ல, ஒரு 7 வருஷமாவே தெரியும். அண்ட் அந்த டார்கெட் வெயிட்ட ரீச் ஆகணுன்ட்டு ஒரு 7 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இன்னுமே நான் டார்கெட் டேட்ட ரீச் பண்ணல. இன்னும் எனக்கு ஒரு 8 கிலோ குறைக்கணும். ஏன்? நான் வந்து அந்த டார்கெட் வெயிட் அதுல ரொம்ப அப்சஸ்டா இருக்கேன். அதுக்கு பதிலா அந்த டார்கெட் வெயிட்ட ரீச் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அத நான் லவ் பண்ணி என்னால எவ்வளவு முடியுமோ அவ்ளோ எஃபோர்ட்ட நான் குடுத்தா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டார்கெட் வெயிட்ட நான் ரீச் பண்ணியிருப்பேன்ல. 1 இயர்லயே ரீச் பண்ணியிருக்க வேண்டிய டார்கெட் வெயிட்ட 8 இயர்ஸ் ஆகியும் ரீச் பண்ண முடியல. ஏன் காரணம்? பிகாஸ் ஐ அம் அப்சஸ்ட் வித் தட் நம்பர் ராதர் தென் பீயிங் அப்சஸ்ட் வித் த ப்ராசஸ். பட் இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இப்பவும் லவ் பண்ணலாம். ப்ராசஸ ட்ரை பண்ணலாம். ப்ராப்பர் ஸ்டெப்ஸ அச்சீவ் பண்ணலாம். இது வந்து டே 25 நெனைக்கிறேன். 25 ஆஃப் மை ஃபேட் லாஸ் ஜர்னி. இன்னைக்கு காலையில வெயிட் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னோட வெயிட் வந்து 67 வந்துருச்சு. இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மை ஃபேட் லாஸ் ஜர்னிய நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வெயிட் வந்து 68 கேஜிஸ். நான் 76லேருந்து 68 வந்துட்டேன். பட் இந்த 68லயே ரொம்ப மாசமா சுத்திக்கிட்டு இருந்தேன். இட்ஸ் டைம் டு கிவ் அவர் ஃபைனல் ட்ரை அண்ட் டு ரீச் அவர் டார்கெட் வெயிட்ன்ட்டு ட்ரை பண்றேன். அதுல இது ஒரு டே 25. பட் இந்த லாஸ்ட் 30 டேஸா டெய்லியும் நான் காலைல ஸ்ட்ரெஸ் ஆவேன். டெய்லியும் 10K ஸ்டெப்ஸ் நடந்தேன். வீக்லி 5 டேஸ் ஜிம் போனேன். கொஞ்சம் ட்ராக்லாம் பண்ணேன். பட் என்னதான் வெயிட் செக் பண்ணாலும் பெருசா லாஸ் ஆகலை. 68, 67.8, 68, 68.1, 67.5 அப்படியே மேலே போயிட்டு இருந்தது. என்னடா இது, ஒரு மாசமா ட்ரை பண்ணுறோம், 1 கிலோ கூட குறையிலையே அப்படின்ட்டு வெறியாக இருந்தேன். இன்னைக்கு காலைல அந்த வெறியிலேருந்து வெரி பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். பட் இதே மாதிரி போயிட்டே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, என்னோட அந்த வெயிங் ஸ்கேலை வந்து பீரோவில் வச்சுருவேன். இனிமேல் செக் பண்ணவே மாட்டியாடான்னு கேட்டால் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணலான்னு இருக்கேன். மீதி 7 டேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட் மேலே அப்சஸ்டாக இருக்கிறதுக்கு பதில் நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறனோ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸில் லவ் பண்ணி ஈடுபடணுன்ட்டு எனக்கு தோணுது. நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு எனக்கு தெரியல. பண்ணணும். பட் வரும் வீடியோக்களை பார்ப்போம். ஸோ வெயிட் மிஷினை ஒழிச்சு வச்சிட்டேன். இதோட நெக்ஸ்ட் சண்டே தான் என் வெயிட்டை செக் பண்ணுவேன்.